வேணும்னு கேட்டாங்க. அதே போய் பார்த்தோம். இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அங்கே போய் பார்க்கும்போது அந்த அம்மா படுத்து கிடக்குறாங்க. இந்த கால் இவ்வளோ பெருசு வீங்கி கிடக்குது. அப்போ என்னான்னு கேட்டால், இல்லை இது நாங்கள் திருச்சியிலேருந்து போய் ஒரு ஆயுர்வேதத்துலேருந்து எண்ணெய் வாங்கி போட்டிருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், இவங்களுக்கு இடது காலில் இரத்த குழாயில் ரத்தம் அடைப்பாகி வீங்கி கிடக்குது. இது இப்படி விட்டிங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் அந்த அடைப்பு அங்கேருந்து புறப்பட்டு வந்து நுரையீரலுக்கு போகும்போது சடன் டெத்து வரும். இதுதான் நடக்க போகுது. இது என்ன போட்டிருக்கிறது எந்த யூஸ் இல்லை. ஒன்று பண்ணலாம், இவங்களை இங்கே ஒரு ஸ்கேனுக்கு நீங்கள் ஆம்புலன்ஸு எல்லாம் நாங்கள் பண்ணித்தர்றோம். அந்த ஸ்கேனுக்கு உண்டான பணம் கொடுத்துட்றோம், எல்லாம் பண்ணிடுறோம். என்ன இவங்களுக்கு வைத்தியம் தேவையோ அதை நாங்கள் செஞ்சு தர்றோம். நீங்கள் இதுக்கு வசூல் கேட்காதீங்க. வசூல் பண்ணி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ, வசூல் பண்ணால் என்ன ஆகும், ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரத்துக்கு வரும், மறுபடியும் இன்னொரு பக்கம் வசூல் போகும். அதெல்லாம் தேவையில்லை. இவருக்கான தேவையை நாங்கள் தக்வா எம்எஸ்கே கிளினிக் பொறுப்பு எடுத்துக்கிறோம். நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி இது முக்கியமாக கவனிங்க சொன்னேன். அப்போ அவங்க என்னங்கிறாங்க, நாங்கள் மசூரா பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன மசூரான்னு எனக்கு புரியல. அப்படின்னா அவங்கள தூக்கிட்டு போய் ஸ்கேன் பண்ணி இந்த சிரமத்தை எடுத்துக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஏதோ ஒரு மருந்து கொடுங்க. அப்போது யாரோ ஒரு டாக்டரை கூப்பிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டு அவங்க ட்ரிப்பெல்லாம் போட்டு, இதுக்கு ட்ரிப்பே போடக்கூடாது, வீங்கி கிடக்குது, இன்னும் தண்ணி சத்து அதிகமாகவே மோசம்தான் ஆகும். ஆனால் அதெல்லாம் செய்யணும். அதாவது ஒரு அறிவியலுக்கு எதிரான ஒரு வைத்தியம் பண்ணுறதுக்கான உதவி கேட்டு நம்மகிட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏதோ ஒன்று சரி இந்தாங்க உங்களுக்கு 5000 வசூல் வச்சு கொடுக்கணும், அதை தான் செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய நம்ம தயாராக இருந்தால் கூட அவங்க என்னன்னு இல்லைங்க, இவங்கெல்லாம் எந்திரிச்சாலே தள்ளாடுவாங்க, இவங்களெல்லாம் கொண்டு போய் ஸ்கேன்லாம். நான் சொன்னேன், நீங்களாம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஆம்புலன்ஸ் பக்கத்திலே இருக்குது, வர சொன்னால் வருது, அதுக்கு ஏதோ ஒரு 500 அந்த 500 கொடுத்துடலாம். ஸ்கேனுக்கு எவ்வளவு, டாப்லர் ஸ்டடி பண்ணுறதுக்கு 3000 ஆகும், அதை கொடுத்துடலாம். அதை கொடுத்துட்டு ஒருவேளை ரத்தம் உறைஞ்சிருந்தால் இந்த ரத்தம் உறைஞ்சது நல்லா இருக்க ஒரு இன்ஜெக்ஷன் 600 வரும், ஒரு 5 போட வேண்டியது 3000 15,000 செலவாகும். அதை தக்வா எம்எஸ்கேயில் பொறுப்பு எடுத்துக்கும். ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை தொடங்கும் போது, இப்போ நாங்கள் கிளினிக் ஆரம்பிக்கும் போது முதல்ல என்று பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, நடைமுறையில் இது சாத்தியம் இல்லை, இது ஒரு வாரம் 2 வாரம் 10 நடக்கும், அப்புறம் உங்களுக்கு இதில் அஸ்ஸலாமு அலைக்கும், இது நடைமுறையில் சிரமம் இருக்குது, இதை எப்படி நடத்த முடியும்னுலாம் கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, எங்களை பொறுத்தவரையிலே எதுக்கு சிரமம் இல்லை. நான் பள்ளிவாசல் பக்கத்தில் குடியிருக்கிறேன். ஒரு வாரத்தில் ஒரு நாள், ஒரு புதன்கிழமை அசட்டு மாரிப்பு அப்படின்னு 1 ஹவர் 5 to 6 இது பார்க்குற சிரமம் இல்லை, இது நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ 80 வாரங்களை கடந்து அது ஒழுங்காக போயிட்டுருக்குது. இதை என்ன பண்ணிட்டோன்னா, இப்போ 4 to 2 மணி நேரம் பண்ணிட்டோம், ஏன்னா அதிகமாகிட்டாங்கன்னு சொல்லி. இப்போ தான் முக்கியமான கவனிக்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருவர் எங்கிட்ட சொன்னார், ஏன் டாக்டர் இதெல்லாம் நடத்துகிறீங்க, மெடிசனும் கூட கொடுத்துடலாம். நான் மெடிசனு சாம்பிள் அது நல்லா இருக்குமில்ல, கண்டிப்பாக கொடுக்கல. மாதம் மருந்துக்கு நான் 25,000 கொடுக்குறேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். கடந்த 3 மாதமாக அவர் மெடிசனுக்கு அவர் மட்டும் 25,000 ஒருத்தர் மட்டும் கொடுக்குறாரு. அப்போ வேலை நம்ம செஞ்சால் உதவி எல்லாம் யாரோ ஒருத்தர் மூலியமாக கொண்டு. இப்போ என்ன நிறையா ஈவன் சில பள்ளிவாசலில் பணி செய்கிறவங்க எல்லாமே கூட பயனாளிகளாக இருக்காங்க. இது 1 மாதத்துக்கு கொண்டாட மருந்து வாங்கிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்த்து கணக்கு போட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு கொண்டாட மருந்து வாங்கிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. 4 வாரம் கழித்து வந்தால் போதும், டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் சொல்ல வந்ததே இதுதான். நம்ம களத்துக்கு போய் என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்க ரொம்ப முக்கியமாக இருக்குது. யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்கள் தயவு செஞ்சு களத்துக்கு போங்க. இன்னும் சொல்லப்போனால், நான் களத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இவர் அலங்கை செய்தி கூட கூப்பிட்டேன். ஒரு நம்ம ஈசா சாதிக்காஜியார் ஒரு நல்ல யோசனை துவக்கி வச்சார். திருமணங்களில் இந்த மாதிரி நல்ல கனவான்கள் தனவான்களுடைய திருமணங்களில் எளியவர்களுக்கான உதவி செய்யணும்னு சொல்லி வச்சார். அதில் 2 திருமணத்து மூலிமா 1.5 லட்ச ரூபா வந்துச்சு. 50,000 ஒன்று, 1 லட்சம் ஒன்று வந்துச்சு. இப்போ நாங்கள் களத்துக்கு போய் பார்த்தோம். பார்க்கும்போது ஒரு அம்மா, அந்த அம்மா விதவை 2 பெண்கள், அதாவது
10க்கு 11 ஓட்டு வீடு, அதுக்கு 1700 வாடகை. இந்த அம்மா பொண்ணுக்கு திருமணம். இந்த அம்மா அந்த பொண்ணு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எல்ஆர்ஜியில் படிக்க வச்சுருக்குது. 2வது பொண்ணு பிசிஏ இவ்வளோ கஷ்டத்தை படிக்க வச்சுருக்கு. அவங்க மாமா வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. சரி, நாங்கள் போய் பார்த்தோம். ரைட், இவ்வளோ சிரமமாக இருக்குது. அப்போ என்ன மாப்பிள்ளை வந்து வரதட்சணை இல்லைங்க, வரதட்சணைலாம் கேட்கலைங்க, எங்களுக்கு கல்யாணம் அது இது சின்ன செலவு, ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு தான் தேவை. சரி, அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஆஜியார் சொன்ன அந்த ப்ரோக்ராமிலேருந்து ஒரு ஃபண்டு எடுத்துக்கிட்டு 1,00,000 ரூபா அதில் தற்சமயம் இருக்குது, இன்னும் சேரும். இப்போ இந்த பணம் மட்டும் நம்ம எடுத்தால் மற்றவங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் ஜும்மாவில் அனௌன்ஸ் பண்ணி ஜும்மா வசூலும் பண்ணி அப்படி ஆகும்போது ஒரு 50,000 ரூபா கொடுத்த ஒருத்தருக்கு உண்டான ஃபாய்தாவும் போகும், நம்ம 10 ரூபா கொடுத்தவருக்கு உண்டான ஃபாய்தாவும் போகும்னு சொல்லி அவங்களையும் வந்து 15,000 ரூபா ஜும்மா வசூலாச்சு. ஒரு 35,000 மட்டும் அந்த தொகையில் எடுத்து 50,000 ரூபாய்க்கு கொண்டு போய் அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்தோம். அப்போது இது ஒரு முதல் நிகழ்ச்சி நடக்கிறதுனால அவர் அலங்கை செய்த பிறகு ஃபோன் பண்ணேன். எங்கேயோ நான் இங்கே போய் வெள்ளிக்கிழமை நேற்று நைட்டு தானே, முத்தா நேற்று இவர் எங்கேயோ போயிட்டு வர்றாரு. நாங்கள் போகிறோம் அந்த இடத்துக்கு கொடுக்குறதுக்கு, முடிஞ்சால் நீங்கள் வாங்க அப்படின்னா நாங்கள் 4-5 பேர் போனோம். அது கூட வந்தார் நம்முடைய பள்ளி நிர்வாகி ஒருத்தர். 11:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். பண்ணிவிட்டு டாக்டர் தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னாரு. ஏன் தூக்க மாத்திரை ஏதாவது வேணுங்களா, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை உடம்பு சரியில்லை. இல்லைங்க டாக்டர், அங்கே போயிட்டு வந்த பின்ன தூக்கமே வர மாட்டேங்குது, என்ன இப்படியெல்லாம் இருக்குது நிலமை, இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பரிதாபமாக இருக்குது, இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் போனது இல்லை. முதல் தடவை அப்படி தான் இருக்கும், நிறைய தடவை போனீங்கன்னா பழகிடும். நெருப்பரிச்சல் வாங்க ஒரு நாளைக்கு ஒரு 10-30 வீடு போய் பார்த்தா அப்புறம் தூக்கம் நல்லா வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அப்போ உதவி செய்வதை நம்ம உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. உதவி வந்து எவ்வளவு கொடுக்குறோம், உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. 1,00,000 ரூபா 10,00,000 ரூபா ஒருத்தருக்கு கொடுக்குறோங்கிறது முக்கியமாக, தேவையானவருக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்க முக்கியமான, இதுதான் முக்கியங்கிறாரு திருவள்ளுவர். அதனால் அடிக்கடி திருவள்ளுவரே பயன்படுத்துகிற மாதிரி காரணம், அதை நிறையா படிக்கிறது ஒரு காரணம். ஏன்னா நமக்கு நிறையா திருக்குறானுடைய வசனங்கள் மனப்பாடம் இல்லை, அதை சொல்கிறதுக்கு உலமாக்கள் இருக்கிறாங்க. அதனால் நான் திருக்குறள் எடுத்து பயன்படுத்துகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அது பொதுவான கருத்துக்கள் தான் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பயன்படுத்துகிறேன். அதனால் இதெல்லாம் முக்கியம் நமக்கு. உண்மையிலே நான் இது யாருக்காக முதல் நன்றி சொல்லணும், ஜுபைருக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஜுபைர் வந்து 89 தான் எனக்கு பழக்கம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டாக்டர் உங்கள் பள்ளியில் எம்எஸ்கே ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அந்த நிர்வாகம் வந்து இல்லை அதெல்லாம் வேண்டாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போட்டாங்க. அப்புறம் நான் வந்து அந்த தலைவராக அந்த பள்ளிக்கு 3 வருஷம் முடிஞ்சது. நான் அந்த 3 வருஷம் தேதி வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி மகாசபை கூட்டி அடுத்த தலைவரை பண்ணி நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் வந்து மினிட்டில் எழுதி தலைவர் எல்லாம் மாறினாலும் இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து நீங்கள் தான் இருக்கணும், மறுபடியும் அவங்க வந்து நம்மளை, அதனால் அந்த இதில் தான் நீங்கள் வர்றேன். அப்போ ஜுபைர் என்கிட்ட சொல்லும்போது நான் தலைவரான மறுபடியும் ஃபோன் பண்ணார். என்ன டாக்டர் நீங்கள் வந்தீங்கன்னு நீங்கள் நினச்சா இதை அங்கே கொண்டு வரலாம், கண்டிப்பாக அடுத்த மீட்டிங்கில் கொண்டு போட்டேன். அப்புறம் எல்லாம் வந்து நல்லபடியாக ஈசா சாதிக் ஆஜியார், சயீத் இப்ராஹிம் இவங்கெல்லாம் வந்தாங்க. கடன்னு நல்லா உருவாச்சு. இப்போ யார், அதாவது ஒரு காலத்தில் அவரும் விரும்பினார், நானும் அது நடத்த முடியல. அப்போ இன்னொரு காலத்தில் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது. இன்னும் வந்து எனக்கு என்னென்னா, அங்கே இருக்கவங்கள்ட்ட நிறையா பேர் இளைஞர்களை கொஞ்சம் பேரையாவது கொண்டு வரணும். கொண்டு வந்து நான் ஒரு இளைஞர்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவேன். அரசியலில் எவ்வளோ உலமாக்கள் எத்தனை பேர் எல்லாம் பேசினாலும் அவங்க சொன்னதை இந்த இளைஞர் சமுதாயம் கேட்டுதான், இந்த எலெக்ஷனில் கேட்டுச்சா? ஸோ அப்போ இளைஞருடைய சிந்தனை எங்கே இருக்குது? அப்போ அவங்கள எப்படி நம்ம வழி கொண்டு வர்றது, அவங்கள எப்படி எம்எஸ்கேக்குள்ளே கொண்டு வர்றது, எப்படி நம்ம வந்து எது நமக்கு மனசுக்கு ஆறுதல் தரும், நமக்கு வெளியே இந்த மாதிரி 4 பக்கம் களப்படி போயிட்டு வந்து படுத்தா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா வந்து அது வந்து அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ் தான் நம்மளுக்கு, அல்லாஹ்வுடைய சிந்தனை கொண்டு தான் ஆத்மாக்கள் நிம்மதி வரும்னு சொல்லி ஒரு திருக்குர்ஆன் வசனம் இருக்குது. அப்போ அதனால் நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இன்றைக்கி நான் யூஸ்வலாக அப்படி பேச மாட்டேன், சுருக்கமாக தான் சில அனுபவங்கள் உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறக்காக வேண்டி அவை நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இறங்கி நல்லா வேலை செய்யுங்க. இது யாருக்கும் சொந்தமானதில்லை, எல்லோருக்கும் சொந்தமானது.
ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறுனா பொறாமை, அவானா பேராசை, வெகுளினா கோபம், இன்னாச்சொல்னா தேவையில்லாத பேச்சு. இது நான்கும் இல்லாததான் உண்மையான அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இழுக்கா இயன்றது அறம். அதை மனசில் வச்சுட்டு நல்லா செயல் பண்ணும். இன்னும் மென்மேலும் சிறப்பு. முக்கியமாக எல்லாம் பேசும்போது ஒரே ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். எங்களுடைய பள்ளியில் ஒரு சில வருடங்கள் பணியாற்றிய நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஹபீபுர் ரஹ்மான் ஹாஃபிஸ் ஆலிம் அவர்களை சிறப்பிக்கங்கிறது இன்னொரு சிறப்பு. அவர் எனக்கு ஒரு வகையில் உறவினர் கூட. காரத்தொழுவில் அவங்களுடைய சின்னத்தா தான் எங்கள் என் அக்கா சம்மந்தம் பண்ணிருக்காங்க. அப்போ இருந்தால் தெரியும். சின்ன வயசுலேயே அவர் எங்கள் ஊருக்கெலாம் வந்திருக்கார். மதரசாவில் ஓதும்போது ரொம்ப வருஷமாக இருந்தார். அவர் மிகச்சிறந்த ஒரு அர்த்தமுள்ள அமைதிக்கும் சொந்தமானவர். எப்போவுமே அதிகமாகவும் பேசவும் மாட்டார். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். பாஹிரா தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.